இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழா இரவு திருப்பலியை சிறப்பிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, இருளின் பிடியிலும் மரண நிழலிலும் அடிமையின் ஆதிக்கத்திலும் வாழ்ந்த இஸ்ராயல் மக்களுக்குத்தான் தேர்ந்து கொண்ட மோசே வழியாக கடவுள் விடுதலை அளித்தார். ஒளியின் பாதையிலே அவர்களை வழிநடத்தி சென்று பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்திலே கரை சேர்த்து தம் மக்களை பேறு வகை கொள்ள செய்தார் இறைவன். லட்சிய வாழ்வில் கட்டாய துன்பங்கள் இருக்கும். ஆனால் அந்த துன்பங்கள் ஒருபோதும் லட்சியத்தை சிதைக்க இயலாது. இறுதியில் லட்சியம் மட்டுமே வெல்லும் என்பதை தான் இயேசுவின் உயிர்ப்பு நமக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறது. எனவே இருளிலிருந்து ஒளிக்கும், சாவிலிருந்து வாழ்வுக்கும் கடந்து சென்ற கடவுளை வழித்துணையாகவும் வாழ்வாகவும் கொண்டு நமது பயணத்தை தொடர்வோம். இதுவே நமது பாஸ்கா. நம் பாடுகளும் துன்பங்களும் நம்மை கடந்து போகும். நாமும் புத்துயிர் புது வாழ்வு பெற்று எழுவோம் என்னும் நம்பிக்கையில் இத்திருச்சடங்கில் பங்கு பெறுவோம். இன்றைய இறை வழிபாடானது 4 பெரும் பிரிவுகளை கொண்டது. முதலிலே திரு ஒளி வழிபாடு, 2வது இறை வார்த்தை வழிபாடு, 3வது திருமுழுக்கு வழிபாடு, 4வது நற்கருணை வழிபாடு. இந்த புனிதமான திருவழிப்பில் பங்கேற்க நாம் அனைவரும் திரு அவையின் பெயரால் வாழ்த்தி வரவேற்கிறார் அருள் பணியாளர். இப்பொழுது நாம் திரு ஒளி வழிபாட்டிற்கு செல்வோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து சென்ற புனிதமிக்க இரவிலே திரு அவை உலகிற்கு பறந்து வாழும் நம் மக்களை விழித்திருக்கவும் மன்றாடவும் ஒன்று கூடுமாறு அழைக்கின்றது. இவ்வாறு இறைவார்த்தையை கேட்டும் அவருடைய மறை நிகழ்வுகளை கொண்டாடியும் அவருடைய பாஸ்காவை நாம் நினைவு கூர்ந்தால் சாவி மீது அவர் கொண்ட வெற்றியால் நாமும் பங்கு பெறுவோம். அவரோடு இறைவனில் வாழ்வோம் என்னும் எதிர்நோக்கை கொண்டிருப்போம். மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகன் வழியாக நம்பிக்கையாளர் மீது உமது மாட்சியின் பேரொளியை சுடர்ந்திட செய்தீரே. இந்த புதிய தீயை ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறோம். தந்தையே, நீரே வல்லவராக இருந்து தூய்மையான உள்ளத்தோடு முடிவில்லா மாட்சிக்கு கொண்டு சேர வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்து நேற்றும் இன்றும் முதலும் முடிவும் அகரமும் நகரமும் நேரங்கள் அவருடைய, காலங்கள் அவருடைய, மாட்சியும் ஆட்சியும் அவருக்கே, என்றென்றும் எக்காலமும் ஆமென். தம்முடைய தூய மாட்சிக்கு உரிய காயங்களால் ஆண்டவராகிய கிறிஸ்து நம்மை கண்காணித்து பேணி காப்பாராக. ஆமென்.
இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பொழுது இந்த புதிய பாஸ்கா திரியிலே உருவானவர் இந்த புதிய நெருப்பினால் இந்த திரியை ஏற்றுவார். அப்பொழுது 3 முறை கிறிஸ்துவின் ஒளி இதோ என்று பாடுகிற பொழுது நாம் அனைவரும் இறைவனுக்கு நன்றி என்று சொல்லி பாடுவோம். இப்பொழுது குருவானவர் இந்த பாஸ்கா திரியிலே இந்த புதிய நெருப்பிலிருந்து இந்த ஒளியை பெற்றுக்கொள்வார். கிறிஸ்துவின் ஒளியோ இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்துவின் ஒளியோ இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்துவின் ஒளியோ இறைவனுக்கு நன்றி. வானகத் தூதரணி மகிழ்வதாக. இப்புனித நிகழ்வில் பெருமகிழ்ச்சி பொங்குவதாக. மாபெரும் மன்னரது வெற்றிக்காக எக்காலம் துணித்து மீட்பை அறிவிப்பதாக. இப்பெரும் சுடர்களால் ஒளி வீச பெற்று இவ்வுலகம் பெரும் மகிழ்ச்சி கொள்வதாக. முடிவெல்லாம் மன்னரது பேரொளியா உலகெல்லாம் துலங்கி தன்னை சூழ்ந்த இருள் அனைத்தும் ஒழிந்ததென உணர்வதாக. இப்பெரும் சுடர்களால் அழகு பெற்று அன்னையாம் திரு அவையும் களி கூர்வதாக. எனவே மக்கள் அனைவரின் பேரொளியா இக்கோவிலில் எதிரொலித்து முழங்குவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
கண்ணுக்கு புலப்படாத இறைவனாகிய எல்லாம் உள்ள தந்தையும் அவருடைய இவரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் இதய பற்றுதலோடு முழு மனதோடும் வாயார பாடி புகழ்ந்து மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். ஆதாமினால் வந்த கடனை கிறிஸ்துவே என்றுமுள்ள தந்தைக்கு தமது பெயரால் செலுத்தி பாவத்துக்கு உரிய கடன் சீட்டை தாம் சிந்திய திரு ரத்தத்தால் அழித்து விட்டார். ஏனெனில் பாஸ்கா விழா இதுவே. இதில் மெய்யான செம்மறியாக கிறிஸ்து கொலையுண்டார். அவரது ரத்தத்தால் நம்பிக்கையாளர்கள் கதவு நிலைகள் ரட்சிக்கப்படுகின்றன. முற்காலத்தில் எம் முன்னோரான இஸ்ரேல் மக்களை நீர் எகிப்திலிருந்து விடுவித்து அவர்கள் கால் நடையாமல் செங்கடலை கடக்க செய்தது இந்த இரவிலேதான். நெருப்பு தூணின் வெளிச்சத்தால் பாவத்தின் இருளை அகற்றிய இரவு இதுவே. உலகெங்கும் இன்று கிறிஸ்துவின் நம்பிக்கை கொண்டவர்களை உமது தீய வழியிலிருந்தும் பாவ இருளிலிருந்து பிரித்து அருள் வாழ்வு மீண்டும் சேர்த்தது தூயவராக்கியதும் இந்த இரவிலேதான். சாவின் தலைகளை தகர்த்தெறிந்து கிறிஸ்துவின் பாதாத்திலிருந்து வெற்றி பெறாய் எழுந்ததும் இந்த இரவிலேதான். நீர் என் மீது அருள் கூர்ந்து காட்டிய பரிவிரக்கம் எத்துணை வியப்புக்குரியது. அடிமையை மீட்குமாறு மகனையே கையளித்த அளவில்லா அன்பு பெருக்கே. ஓ ஆதாமின் பாவமே, உன்னை அழிக்க கிறிஸ்துவின் சாவு திண்ணமாய் தேவைப்பட்டது. எத்தனை மாண்புமிக்க மீட்பரை அடைந்ததால் பேர் பெற்ற குற்றமே. ஆகவே புனிதப்படுத்தும் இவ்விரவில் திருநிகழ்ச்சி தீமையை ஒழிக்கின்றது, குற்றங்களை கழுவி போக்கின்றது, தவறினோருக்கு மாசின்மையும் துயரோருக்கு ஆட்சியும் அளிக்கின்றது. ஆகவே தூய தந்தையே, அருள் பொழியும் இவ்விரவில் நாங்கள் உமது புகழ்ச்சிக்காக அளிக்கும் மாலை பலியை ஏற்றருளும். தேனீக்களின் உழைப்பிலான மெழுகிலிருந்து உருவான திரியை புனித திரு அவை தம் பணியாளரின் கையா மிக சிறப்புடன் உமக்கு ஒப்பு கொடுத்து மாலை பலி செலுத்துகின்றது. விண்ணுக்குரியவை மண்ணுக்குரியவையோடும் கடவுளுக்குரியவை மனிதருக்குரியவையோடும் இணைத்து மெய்யாகவே பேறு பெற்ற இந்த இரவிலேதான். எனவே ஆண்டவரை உம்மை வேண்டுகின்றோம், உமது பெயரின் மாட்சிக்காக நேர்ந்தளிக்கப்பட்ட இந்த மெழுகுதிரி இவ்விரவின் இருளை ஒழிக்குமாறு குறைவுபடாமல் நின்று எரிவதாக. இது இனிமை தரும் நறுமணமாக ஏற்கப்பட்டு விண்ணக விளக்குகளுடன் கலந்து கொள்வதாக. விடிவெள்ளி எழும்போது இது சுடவிட்டு எறிவதாக. ஒருபோதும் மறையாத இந்த விடிவெள்ளி உம் திருமகன் கிறிஸ்துவேதான். பாதாளத்திலிருந்து திரும்பி வந்து மனித இனத்தின் மீது அமைதியின் ஒளி வீசி என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. பிரியமானவர்களே, அனைவரும் மெழுகுதிரிகளை அணைத்துவிட்டு இப்பொழுது இந்த வழிபாட்டினுடைய இரண்டாவது பகுதியாக இருக்கிற இறை வார்த்தை வழிபாடுக்கு நாம் கடந்து செல்வோம். கடவுள்
இறை வார்த்தைகள் 1-26 மற்றும் 31. தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தார். அப்பொழுது கடவுள், மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆழட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள், மண்ணுலகெங்கும் விதை தரும் செடிகள் பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கி அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. ஆண்டவரின் அருள்வாக்கு. எல்லோரும் எழுந்திருக்கும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, உலகின் ஒரே எதிர்நோக்கு நீரே. இக்காலத்தில் நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்வுகளை இறைவாக்கின் வழியாக முன் அறிவித்தே இன்றைய காலங்களில் மறை நிகழ்வையும் வெளிப்படுத்தினீர். உன் தூண்டுதலால் அன்றி உன் நம்பிக்கையாளரின் எந்த விதமான நற்பண்பும் பலம் பெறாது என்பதால் மக்களின் இறை ஆவலை கனிவுடன் பெருக செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இஸ்ரேல் மக்கள்
கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். பிரிவு 14 இறைவார்த்தைகள் 15 முடிய முதல் பிரிவு 15 இறைவார்த்தை 1 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்துவிடு. இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். நான் எகிப்தியரின் மனதை கடினப்படுத்துவேன். அவர்கள் இஸ்ரேலரை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்போது பார்வோனையும் அவனுடைய படைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றிவிடுவேன். பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றிவிடும்போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர் என்றார். இஸ்ரேல் அணிவகுப்புக்கு முன் சென்று கொண்டிருந்த இறை தூதர் அவர்களுக்கு பின் வந்து நின்றார். மேகத்தூணும் இடம்பெயர்ந்து முன்பக்கத்திலிருந்து அவர்களுக்கு பின்பக்கம் வந்து நின்று கொண்டது. அது எகிப்தியரின் அணிவகுப்புக்கும் இஸ்ரேலரின் அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது. அந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ரேலுக்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது. இதனால் இரவில் எந்த நேரத்திலும் அவர்கள் இவர்களை நெருங்கவில்லை. மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீச செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார். நீர்த்திரள் பிரிக்கப்பட்டது. வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். எகிப்தியர் அவர்களை துரத்திச் சென்றனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் நடுக்கடல் வரை சென்றனர். பொழுது புலரும் முன் நெருப்பும் மேகமுமான தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிலைகுலையச் செய்தார். அவருடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைந்து போக செய்ததால் தேர் ஓட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று. அப்போது எகிப்தியர், இஸ்ரேலிடமிருந்து நாம் ஓடி சென்று விடுவோம், ஏனெனில் ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராகிய நமக்கு எதிராக போரிடுகிறார் என்றனர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீர்த்திரள் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள், குதிரை வீரர் அனைவர் மேலும் திரும்பி வர செய்வதற்காக உன் கையை கடல் மேல் நீட்டு என்றார். மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்னைய நிலைக்கு திரும்பி வந்தது. அதற்கு எதிர்ப்பட அஞ்சி எகிப்தியர்கள் விரைந்தோடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமிழ்த்தினார். திரும்பி வந்த நீர்த்திரள் தேர்கள், குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்குள் துரத்திச் சென்ற பார்வோனின் படைகள் அனைவரையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவன் கூட தப்பவில்லை. ஆனால் இஸ்ரேல் மக்கள் கடலின் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். நீர்த்திரள் வலப்புறமும் இடப்புறமும் அவர்களுக்கு சுவராக நின்றது. இவ்வாறு ஆண்டவர் அந்நாளில் எகிப்தியர் பிடியில் நின்று இஸ்ரேலுக்கு விடுதலை அளித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை இஸ்ரேலர் கண்டனர். எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவர் கைவன்மை காட்டி செயல் புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் அச்சம் கொண்டனர். மேலும் அவர்கள் ஆண்டவரிடமும் அவர் அடியார் மோசேயிடமும் நம்பிக்கை வைத்தனர். அப்போது மோசேயும் இஸ்ரேல் மக்களும் ஆண்டவரை புகழ்ந்தேத்தி பாடிய பாடல் வருமாறு. Amen.
எல்லோரும் எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. இறைவா, நீர் முற்காலத்தில் ஆற்றிய அருள் செயல்கள் எங்கள் காலத்திலும் தொடர்வதை உணர்கின்றோ. உமது வலக்கையின் ஆற்றலால் ஓர் இனத்தாரை பாரபோனின் கொடுமையிலிருந்து விடுவித்தீர். அவ்வாறு புது பிறப்பளிக்கும் நீரினால் பிற இனத்தாருக்கு மீட்பளிக்க வருகின்றே. எனவே உலக மாந்தர் அனைவரும் உமது அருளினால் அபிரகாமின் மக்களாக இஸ்ரேல் இனத்தவரும் உரிய மேன்மையும் முழுமையும் அடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் உரிமைக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 3 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகள், திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழல் செய்தார். அவ்வாறு நாம் புதுவாழ்வு பெற்றவர்களால் வாழும்படி திருமுழுக்கின் வழியால் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோம் எனில் அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாக இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறியப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும்.
இது நமக்கு தெரியும், ஏனெனில் இறந்தோர் பாவத்தினின்று விடுதலை பெற்றுவிட்டனர் அன்றோ. கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாகி அவரோடு வாழ்வோம் என்பதை நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்குட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார், அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஓய்வு நாளுக்கு பின் வாரத்தின் முதல் நாள் விடியற் காலையில் மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் கல்லறையை பார்க்க சென்றார்கள். திடீரென ஒரு பெரும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆண்டவரின் தூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து கல்லறையை மூடியிருந்த கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தார். அவருடைய தோற்றம் வெண்ணலை போன்றும் அவருடைய ஆடை உறைபடி வெண்மை போன்றும் இருந்தது. அவரை கண்ட அச்சத்தால் காவல் வீரர் நடுக்கமுற்று செத்தவர் போலாயினர். அப்பொழுது வானதூதர் அப்பெண்களை பார்த்து, நீங்கள் அஞ்சாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என எனக்கு தெரியும். அவர் இங்கே இல்லை. அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நீங்கள் விரைந்து சென்று இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என சீடருக்கு கூறுங்கள். உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு போய்க் கொண்டிருக்கிறார். அங்கே நீங்கள் அவரை காண்பீர்கள். இப்பொழுதோ நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்றார். அவர்களும் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெரிய மகிழ்ச்சியுற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள். அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த ஆண்டவருடைய பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி ஈஸ்டர். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஒரு இறை வார்த்தையை வாசிக்க கேட்டோம். அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார். மீண்டும் நான் அதே வார்த்தையை சொல்ல ஆசைப்படுகின்றேன். அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார். அன்புக்குரியவர்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ மனிதர்களை சந்திக்கின்றோம், எத்தனையோ மனிதர்களோடு பழகுகின்றோம், எத்தனையோ மனிதர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த மனிதர்கள் ஒன்றை சொல்வார்கள், இன்னொன்றை செய்வார்கள். சில நேரங்களில் சொல்வதை தான் செய்வோம் என்றும் சொல்வார்கள். ஆனால் மனிதர்களில் மத்தியில் சொல்வதை செய்கின்ற மனிதர்களை பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவர் இயேசு சொன்னார், அவர் எவற்றை சொன்னாரோ அதை அவர் செய்து காட்டினார். இதைதான் பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 17:23 இவ்வாறு வாசிக்கின்றோம். அவர்கள் கொலை செய்தார்கள், ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார். இந்த வார்த்தையை சொன்னார். அவர்கள் கொலை செய்வார்கள், ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று சொன்னால் செய்து காட்டினார். எனவே நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட கடவுள் என்றால், சொல்வதை செய்து காட்டுகின்ற, செய்து கொடுக்கின்றன, வாழ்வளிக்கக்கூடிய, வாழ்வை நலமாக்கக்கூடிய தந்தையாக இருப்பவர் தான் நம் ஆண்டவர். எனவே அன்புக்கு நாம் மகிழ்ந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இயேசுவை யூதர்கள் சூழ்ச்சி செய்து கொலை செய்தார்கள். அந்த யூதர்கள் இயேசுவை சிலுவையிலே அறைந்த பிறகு நினைத்தார்கள், அதாவது அவரை நாம் தீர்த்து கட்டிவிட்டோம், அவரை சாகடித்து விட்டோம். உண்மை என்று சொல்லக்கூடிய அந்த இயேசுவை நாம் என்ன பண்ணிட்டோம்? நாம் உயிரை எடுத்து விட்டோம், அவர் இறந்து விட்டார், உண்மை இறந்து விட்டது என்று யூதர்கள் எண்ணினார்கள். ஆனால் அன்புக்குரிய ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டாம். உண்மை என்றுமே உறங்காது என்று சொல்லி அந்த சாவுக்கே சாவு மணி அடித்தவர் தான் அந்த ஆண்டவர் இயேசு. 1 கொரிந்தியர் 15:55 வாசிக்கின்றோம். சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே என்று சொல்லி ஆண்டவர் அந்த சாவுக்கு அவர் சாவு மணி அடித்து வெகுமே நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விழா. இந்த உயிர்ப்பு விழா என்பது வெற்றியின் விழா. எனவே நாம் எல்லோரும் சேர்ந்து வெற்றி விழாவை, இந்த நம்பிக்கையினுடைய விழாவை ஆண்டவரை பார்த்து நாம் சொல்லுவோம், அல்லேலூயா அல்லேலூயா என்று அவரை பார்த்து சொல்லி நாம் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்ற பிள்ளைகளாக வாழ்வோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தாய் திருச்சபை சொல்லிக் கொடுக்கிறது ஆண்டவர் இயேசு உயிர்த்தார் என்று சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் யூதர்கள் நம்பவில்லை. நாம் வாழ்கின்ற இந்த சமூகத்தில் கூட ஒரு சில நபர்கள் ஆண்டவர் இயேசு உயிர்க்கவில்லை என்று சொல்கின்றவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அவர் உண்மையிலேயே நம் ஆண்டவர் இயேசு உயிர்த்தாரா இல்லையா என்று விவாதத்தை நாம் நடத்தி பார்க்க வேண்டும். அவ்வாறு ஆண்டவர் இயேசு உயிர்த்தாரா இல்லையா என்று பார்க்கின்ற வேளையில நமக்கு சாட்சிகளாக பல்வேறு சாட்சிகள் இருப்பதை பார்க்கின்றோம். ஒரு சாட்சியாக இருப்பது the empty tomb என்று சொல்வார்கள். வெறுமையான கல்லறை, காலியான கல்லறை என்று சொல்வார்கள். அன்புக்குரிய, எதற்காக திருச்சபை இந்த எம்டி tomb, இந்த வெறுமையான கல்லறை பற்றி பேசுகிறது பார்க்கணும். அதில் எப்படி உண்மை உள்ளது என்பதை நாம் காண வேண்டும். பொதுவாக 4 நற்செய்தியாளர்கள் நமக்கு இருக்கின்றார்கள். அந்த 4 நற்செய்தியாளர்களுமே இந்த வெறுமையான கல்லறை பற்றி பேசுகின்றார்கள். ஒருவர் சொன்னால் பொய் நினைக்கலாம், இல்லை 2 சொன்னால் யோசிக்கலாம், 3 நபர்கள் சொன்னால் நம்பிக்கை கொள்ளலாம். ஆனால் 4 நற்செய்தியாளர்களுமே இந்த காலியான வெறுமையான கல்லறை பற்றி பேசுகிறார்கள். எனவே இது உண்மை என்பதை திருச்சபை நம்புகிறது, நாமும் விசுவசிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அந்த
கல்லறையை பார்க்கின்றோம். பெரிய ஒரு பாரமான ஒரு கல்லை அது மீது மூடி வைத்தார்கள் பார்க்கின்றோம். எனவே ஒரு தனிப்பட்ட நபரால் அந்த கல்லை புரட்ட முடியாது. அது ஒருவேளை சீடர்கள் கூட 2-3 நபர்கள் சென்று புரட்டி இருக்கலாம் என்ற ஒரு எண்ணங்கள் கூட தோன்றலாம். அது வாய்ப்பல்ல. ஏனென்றால் புரட்ட முடியாத அளவில் அந்த பெரிய கல் பாரமான கல்லாக இருந்ததை பார்க்கின்றோம். இரண்டாவது, அங்கே காவலர்கள் காவல் காத்தார்கள். ஏனென்றால் யூதர்களுக்கு ஒரு எண்ணம், இந்த மனிதன் சொன்னான் 3 நாளில் நான் உயிரோடு வருவேன் என்று சொன்னானே, அது உண்மையாகிவிடக்கூடாது என்பதற்காக அங்கே அந்த கல்லறையிலே காவல் வைத்தார்கள். அந்த காவலர்களும் அச்சப்படக்கூடிய வகையில அவர் உயிர்த்தார் என்பதை பார்க்கின்றோம். எனவே பவுலுடைய அழகாக சொல்வார், அழகாக 1 கொரிந்தியர் 15:14 சொல்வார், இயேசு உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால், அதாவது நான் நம்புகின்ற, நான் விசுவசிக்கின்ற, அவருடைய வார்த்தையை மக்களுக்கு போதிக்கின்ற அந்த இயேசு உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால், நாங்கள் பறைசாற்றுகின்ற நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையும் பொருளற்றது என்று பவுலடியார் பறைசாற்றினார். அன்புக்கு நமக்கு பவுலடியாரை பற்றி தெரியும். கிறிஸ்துவத்தை அழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர், கிறிஸ்துவ இந்த உலகில் இருக்கக்கூடாது என்று கங்கணம் கட்டியவர். ஆனால் ஆண்டவரை கண்டார், சந்தித்தார், அவர் மனமாற்றம் பெற்றார், சாட்சியாக விளங்குகின்றார். எனவே அவருடைய சாட்சி உண்மையான சாட்சி என்று நாம் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எனவே அன்புக்கு இந்த வெற்றுக்கல்லறை, இந்த வெற்றுக்கல்லறையோடு நம்முடைய வாழ்வை நாம் தொடர்புடைத்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அந்த கல்லறை என்பது வெற்றுக்கல்லறையாக இருந்தது. இந்த உலகம் முழுவதும் இயேசுடைய உயிர்ப்பினுடைய நல்ல ஒரு செய்தியாக பேசப்பட்டு வருகின்றது. அப்படி என்றால் நாம் எதை பெருமையாக்க வேண்டும்? சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில. ஏனென்றால் இந்த உயிர்ப்பு விழா மகிழ்ச்சி, சந்தோஷம், வெற்றி என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை பெற்றுக்கொள்ளப் போகிறோம், எதை மாற்றிக்கொள்ளப் போகிறோம், எதை நாம் பின்பற்றப் போகிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். எனவே இந்த நாளில் அழகாக நம்முடைய இதயம் என்று சொல்லக்கூடிய அந்த கல்லறையை நாம் பெருமையாக்க வேண்டும். பெருமை என்று சொன்னால் நல்லவற்றை அல்ல, தீயவற்றை அதை சுட்டரிக்க, புதைக்கக்கூடிய, எடுக்கக்கூடிய, எரிந்து தள்ளக்கூடிய, தூக்கி எறியக்கூடிய மனநிலைமைக்கு வேண்டாம். நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இருந்தால் உலகம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பார்க்கின்றோம். இது ஒரு சில கருத்துக்களை நான் சொல்கின்றேன். அதையெல்லாம் தூக்கி எறிவன் ஆண்டவரே என்ற அந்த உயிர்த்த ஆண்டவருக்கு முன்பாக சொல்லக்கூடிய பிள்ளைகளாக மாறுகிறோம். முதலாவது நம்முடைய சுயநலம். யோசித்து பாருங்கள், எந்தெந்த காரியத்தில் நாம் சுயநலமாக இருக்கின்றோம். இரண்டாவது பேராசை. இன்னொருவர் நன்றாக வாழட்டும், வளரட்டும் என்ற தன்மை, அப்படிப்பட்ட ஒரு தன்மை இல்லாமல் பேராசைக்கு இருக்கின்ற பண்பை நாம் அந்த கல்லறையிலிருந்து எடுத்து விடுவோம். பொறாமைப்படுவது, அன்புக்குரிய இப்பொழுது அதிகமாக இருக்கிற அந்த குடிவெறி, பழி வாங்கக்கூடிய தன்மை, பெண் அடிமைத்தனம், கண்டு கொள்ளாத தன்மை. யார் தெரியும், நாம் வாழ்கின்ற சூழல், எத்தனையோ மக்கள் பசியோடு பட்டினியோடு இருக்கின்ற இந்த சூழலில் செல்வத்தோடு இருக்கின்ற மக்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார்கள். அது பாவம், அது தவறு. அப்படிப்பட்ட அந்த தீய எண்ணத்தை நம் எதையென்று சொல்லக்கூடிய அந்த இதய கூட்டில, அந்த இதய கல்லறையிலிருந்து அவற்றையெல்லாம் நாம் தூக்கி எறிவோம். நல்ல பிள்ளைகளாக, ஆண்டவருக்கேற்ற பிள்ளைகளாக வாழ்வோம். அந்த இன்று இந்த உயிர்ப்பினுடைய விழாவின் வழியாக ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? நம்பிக்கை. ரொம்ப எல்லா மக்களுக்கும் தேவை. கிறிஸ்துவ மக்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு அடிப்படையாக, தேவையாக வாழ்வில் பின்பற்றக்கூடியது நம்பிக்கை. ஏன்னா இன்னைக்கு பார்க்கிறோம், இன்றைய நற்செய்தி பார்க்கும்போது விடியற்கால வேளையில 2 பெண்கள், அதில் 2 பெண்கள், மகதல மரியா, பேரொரு மரியா, இருவரும் கல்லறைக்கு செல்கிறார்கள். ஏன் கல்லறைக்கு சென்றார்கள்? ஏனென்றால் இயேசுவை கல்லறையில் அடக்க செய்த அந்த நேரம் அது ஓய்வு நாள். எனவே சரியான சடங்குகள் செய்ய முடியல. எனவே இந்த பெண்கள் என்ன பண்றாங்க? விடியற்காலில் செல்வோம், ஏனென்றால் ஓய்வு நாளில அவருக்கு சரியான சடங்குகள் நம்மால் செய்ய முடியவில்லையே, இன்று சென்று நாம் செய்யலாம் என்று போகிறார்கள். போகும்போது தான் அந்த அதிசயத்தை பார்க்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, கல்லானது புரட்டப்பட்டு அந்த கல்லின் மீது ஒரு வானத்துதர் இருப்பதை காண்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒரு விஷயம் பார்க்கணும், நம்முடைய கடவுள் எப்படிப்பட்ட கடவுள் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு வானத்துதர் கடவுளுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்,
கடவுளுடைய அந்த செய்திகளை மக்களுக்கு கொடுக்கக்கூடியவராக பார்க்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது இன்றைய நற்செய்தியில் இவரை பார்க்கின்றோம். வானத்துதனுடைய தோற்றத்தை பார்க்கின்றார்கள். மின்னலை போன்ற ஒரு தோற்றமாக இருந்தது. இரண்டாவது, அவருடைய ஆடை எப்படிப்பட்ட இருந்ததா? உறைவனை வெண்மை போல இருந்ததா. அப்படி என்ன வானத்துதற்கு இப்படிப்பட்ட ஒரு தோற்றமும் உடையும் இருக்கிறது என்றால், நம்முடைய ஆண்டவர் இயேசு, உயிர்த்திருக்கின்ற இயேசு எப்படிப்பட்ட வல்லவராக, எப்படிப்பட்ட ஒரு அதிசயம் மிக்கவராக இருப்பார் என்பதை பார்க்க வேண்டும். உயிர்த்திருக்கின்றார். மீண்டுமாக அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கின்ற பிள்ளைகளாக மாற வேண்டும். அந்த ஆண்டவர் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, அஞ்சாதீர்கள். அதான் சொல்ல நம்பிக்கை. அஞ்சுகின்றோம். அதுக்கு இந்த காலகட்டத்தில் உண்மையிலேயே இந்த இறை வார்த்தை நமக்கு இன்னும் வல்லமையான ஒரு வார்த்தையாக நான் பார்க்கின்றேன். அதாவது இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கின்ற, இந்த உலகத்தையே கதி கலங்க செய்கின்ற, அச்சப்படுகின்ற, பயப்படுகின்ற, என்ன நேருமோ என்று தெரியாமல் மன குமுறலோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மத்தியில இந்த ஆண்டுடைய வார்த்தை அஞ்சாதே. அந்த வார்த்தை நம்பிக்கை கொடுக்கின்றது. எனவேதான் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட இந்த கரோனா என்று சொல்லக்கூடிய அந்த தொற்று நோயிலும் நாம் விடுதலை பெறுவோம் என்ற அந்த நம்பிக்கை பெற்ற பிள்ளைகளாக மாறதான் ஆண்டவர் உயிர்த்திருக்கின்றார். அதுக்கு அழகான வார்த்தை, நம்பிக்கை வேண்டும். எனவேதான் இறைவாக்கினர் எசையா 41:10 சொல்வார், அஞ்சாதே, நீ பயப்படாத, அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்று சொல்வார். என் அன்புகளில் யாரெல்லாம் இந்த கரோனா என்று சொல்லக்கூடிய அந்த தொற்று நோயினால் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த நோயினால் நமக்கு என்ன நேர்வு என்று அச்சப்படுகின்றோ, அந்த மனிதர்களை பார்த்து சொல்கின்றார், நான் உன்னோடு இருக்கின்றேன், பயப்படாதே, அஞ்சாதே என்று ஆண்டவர் சொல்கின்றார். கலங்காதே, நான் உன்னை கடவுள், நீ கண்ணீர் விடாதே, நான் உன் கடவுள். ஏனென்றால் இந்த கடவுள் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர். இது நடக்குமா, இது நடக்காதா என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றக்கூடிய வல்லமையும் சக்தியும் படைத்தவர் நம் ஆண்டவர். எனவே பார்த்தார், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன். அன்புக்குரியவர்களே, இது கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் சொல்றார். யாரெல்லாம் அந்த கரோனா என்று சொல்லக்கூடிய அந்த தொற்று நோயினால் பயந்து கொண்டிருக்கின்ற மக்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களுக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்கி பிடிப்பேன் என்று சொல்கிறார். இந்த அற்புதமான விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவர் சொல்லிக் கொடுக்கிற ஒரு பாடம், கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையுடைய வல்லமையோடு வாழ்வோம். எந்த ஒரு கஷ்டங்களோ துன்பங்களோ வேதனைகள் இருந்தால் கூட என் ஆண்டவர் இருக்கின்றார், என் உயிர் ஆண்டவர் இருக்கின்றார், எனக்கு வல்லமை கொடுப்பார், சக்தி கொடுப்பார், ஆற்றல் கொடுப்பார் என்று வாழ்வோம். அவர் வழி பின்பற்றி செல்லக்கூடிய மக்களாக இருப்போம். எனவே நாம் விழித்திருப்போம், வீட்டிலேயே இருப்போம், தனித்திருப்போம், ஜெபத்தில் ஜெபித்து வாழ்வோம் என்று தொடர்ந்து ஜெபிக்க அன்போடு உங்களை அழைக்கின்றேன். மீண்டும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த உயிர்த்திருக்கின்ற ஆண்டவருடைய பெருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் 3ஆம் பகுதிக்கு செல்கின்றோம். திருமுழுக்கு வழிபாடு. அதாவது புதியவர்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பது வழக்கம். ஆனால் இந்த காலகட்டத்தில் நாம் தயாரித்து வந்த பிள்ளைகளுக்கு ஒன்று கூட்ட முடியவில்லை. ஆனால் இருந்தாலும் அந்த திருமுழுக்கு அதை தயாரிக்கின்ற படலமாக புதிய நீரை நாம் வந்திருக்கின்றோம். எனவே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க இருக்கின்றோம். அன்புமிக்கவர்களே, நம் சகோதர சகோதரருக்கு புனித எதிர்நோக்கு உண்டாக நமது ஒருமித்த வேண்டுதலால் துணை புரிவோமாக. அதனால் புதுப்பிறப்பு அளிக்கும் ஊற்றை நோக்கி செல்லும் இவர்களுக்கு எல்லாவல்ல தந்தை இரக்கத்துடன் உதவி அனைத்தையும் அளிப்பாராக. ஆமென். அன்புக்குரிய, இப்பொழுது நாம் எழுந்திருந்து இப்பொழுது நாம் புனிதருடைய மன்றாட்டுடைய பாடல்களை கலந்து இந்த புனித வழியாக நம் எல்லோரும் ஆசை பெற்றுக்கொள்ள புனித வழியாக
நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள நாம் அந்த பாடல் வழியாக ஜெபிப்போம். என்றும் இல்லை இல்லாமல் இறைவா, திருமுழுக்கின் ஊற்றும் உமக்கு ஈன்றெடுக்கும் மக்களை புதிய மக்களாக மீண்டும் படைக்க உமது பேரிரக்கத்தின் அடையாளங்களை நீர் கொடுத்திருப்பீராக. மனிதரை உன் பிள்ளைகளாக்கும் ஆவியானவரை அனுப்புகிறாக. இவ்வாறு எளியவராக நாங்கள் செய்ய வேண்டிய திருப்பணி உமது ஆற்றலால் நிறைப்பயன் தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்றாடுகின்றோம். இப்பொழுது திருமுழுக்கு தண்ணீரானது மந்திரிக்கப்பட இருக்கிறது. எனவே இந்த நிகழ்விலே நாம் பங்கெடுப்போம்.
இறைவா, அருள் அடையாளங்களால் வியத்தகு முறையில் பயணிக்க கண்ணுக்கு புலப்படாத வலிமையால் செயலாற்றுகின்றேன். திருமுழுக்கின் அருளை குறித்து காட்ட படைப்பின் பொருளாகிய தண்ணீரை பல வகையில் தயார் செய்கின்றேன். இறைவா, தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றல் அளிக்குமாறு உலகின் தொடக்கத்திலேயே ஆவியார் அதன் மீது அசைவாடிக் கொண்டிருந்தார். இறைவா, பெரு வெள்ளத்தினை புது பிறப்பின் அடையாளமாக்கி மறைமல்லாகிய அதே தண்ணீரினால் குற்றங்கள் முடிவரவும் நற்பண்புகள் தொடங்கவும் செய்தேன். இறைவா, பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற அபிரகாமுடைய மக்கள் செங்கடலை கால் நடையாமல் நடக்க செய்து திருமுழுக்கு பெற்ற மக்களுக்கு முன் அடையாளமாக இருக்க செய்தேன். இறைவா, உமது திருமகன் யோர்தான் நீரில் யோவானால் திருமுழுக்கு பெற்று தூய ஆவியாரால் அருள்பொழிவு செய்யப்பட்டார். சிலுவையில் அவர் தொங்கிய பொழுது தமது விழாவில் இருந்து இரத்தத்தோடு தண்ணீரையும் வழிந்தோட செய்தார். தம்முடைய உயிர்ப்புக்கு பின் நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாருக்கும் கற்பித்து தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே அவருக்கு திருமுழுக்கு கொடுங்கள் என்று சீடர்களுக்கு கட்டளையிட்டார். உமது திரு அவையை கண்ணோக்கி அதற்கு திருமுழுக்கினுடைய ஊற்றினை திறந்தருளும். அந்த தண்ணீர் ஒரே திருமகனின் அருளை தூய ஆவியார் என்று பெற்றுக்கொள்ள செய்திருளும். இவ்வாறு ஒரு சாயலாக படைக்கப்பட்ட மனிதர் திருமுழுக்கின் அடையாளத்தினால் பழைய பாவ அழுக்கெல்லாம் கழுவ பெற்று தண்ணீராலும் தூய ஆவியாராலும் புது பிறப்பு அடைய எழ தகுதி பெறுவோம் என நம்புகின்றோம். ஆண்டவரே, இந்த தொட்டியில் உள்ள தண்ணீர் முழுவதிலும் தூய ஆவியாருடைய ஆற்றல் திருமகன் வழியாக இறங்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு திருமுழுக்கினால் கிறிஸ்துவுடன் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட அனைவரும் அவரோடு வாழ்வுக்கு உயிர் தெழுவார்களாக. உமோடு தூய ஆவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நம்முடைய திருமுழுக்கு வாக்குறுதிகளை நாம் புதுப்பித்துக் கொள்ள இருக்கின்றோம். உடைய கரங்களில் இருக்கின்ற மெழுகுத்திரிகளை நீங்கள் ஏற்றிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த புதிய தண்ணீர், புதிய நெருப்பு, இவை அனைத்துமே நம்மை புதுப்பிக்க வேண்டும். எனவே கரங்களிலே மெழுகுத்திரிகளை ஏற்றிக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கா மறைநிக வழியாக நாம் புது வாழ்வு பெற்று கிறிஸ்துவோடு வாழுமாறு புனித திருமுழுக்கினால் நாம் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டுள்ளோம். ஆகவே தவக்கால செயல்பாடுகள் முடிவடைந்திருக்கும் இவ்வேளையிலே சாத்தானையும் அதன் செயல்களையும் விட்டுவிடுவதாகவும் புனித கத்தோலிக்க திரு அவையில் இறைவனுக்கு ஊழியம் புரிவதாகவும் முன்பு திருமுழுக்கின் போது நாம் கொடுத்த வாக்குறுதிகளை இப்பொழுது புதுப்பித்துக் கொள்வோம். சாத்தானை விட்டுவிடுகிறீர்களா?
அவன் செயல்களை எல்லாம் விட்டு விடுகின்றீர்களா? அவன் ஆரவாரங்களை எல்லாம் விட்டு விடுகின்றீர்களா? விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை நம்புகின்றீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியிலிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிலிருந்து உயிர் தெழுந்த தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறதுமாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றீர்களா? தூய ஆவியானவரையும் புனித கத்தோலிக்க திரு அவையையும் புனிதனுடைய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலைவாழ்வையும் நம்புகின்றீர்களா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் தண்ணீராலும் தூய ஆவியாராலும் நமக்கு புதுபிறப்பு அளித்து பாவ மன்னிப்பு வழங்கியவரும் எல்லாரும் தந்தைமையாக கடவுள் தமது அருளால் நாம் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நாம் நம்மை பாதுகாப்பாராக. ஆமென். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் இந்த திருநிகழ்வுடைய 4வது பகுதியாக இருக்கிற நற்கருணை வழிபாட்டிற்கு கடந்து செல்வோம். எனவே உங்களுடைய மெழுகுதிரிகளை அணைத்துவிட்டு இந்த நற்கருணை வழிபாட்டில் பங்கு பெறுமாறு நம்மோடு கேட்டுக்கொள்கிறோம். காணிக்கை பாடல். சகோதர சகோதரி, உங்களுடைய என்னுடைய மாலை பலி எல்லாம் தந்தையாக எனக்கு ஏற்றதாக மடிச்சுவியுங்கள். ஆண்டவரே, மக்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளோடு இவர்களுடைய மன்றாட்டுகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். பாஸ்கா மறை நிகழ்வுகளால் தொடங்க பெற்றவை
உமது செயலாற்றலால் எங்களுக்கு வாழ்வளிக்கும் மறுமருந்தாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலான எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான இரவிலே உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறியவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது வாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் வகுப்படுகின்றோம். உம் திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவரை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையிடம் என்று ஆடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பை நிரம்பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தருளும். மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்களுடைய பங்கினுடைய பாதுகாவலர் புனித சவேரியா, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. நம்முடைய இறைமகன் இயேசு வல்லமையான ஜெபத்தை தன் சீடர்களுக்கும் நமக்கு கற்றுத்தந்தார். எனவே உலக மக்கள் அனைவருமே பயந்து கொண்டிருக்கின்ற கரோனா என்று சொல்லக்கூடிய அந்த தொற்று நோயிலிருந்து ஆண்டவருடைய ஜெபமானது விடுதலை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு எல்லோரும் கரங்களை விரித்து ஆண்டவருடைய ஜெபத்தை ஜெபிப்போம். பின்னுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, பெயரை போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட அருளவே என்று ஆடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி அளவாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கின்ற பேருந்தத்திற்காகவும் இமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருக்கிறாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு ஆண்டவருடைய அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கியவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியறலும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டறலும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியறலும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியறலும், எனக்கு செவி சாய்த்தரலும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தரலும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தரலும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தரலும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டரலும், உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தரலும். ஆமென். சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லோருமே வருத்தமாக இருப்பீர்கள். இந்த அற்புதமான நாளிலே ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லை, தெய்வீக திருப்பலியில் கலந்து கொள்ள முடியவில்லை என்ற வருத்தங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு, பங்கு தந்தைகளாகிய எங்களுக்குமே உண்டு. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் திருப்பலி வழியாக, ஜெபத்தின் வழியாக உங்களை நினைவு வருகின்றோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டுடைய ஆசிரியர் பெற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றும் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். விரைவில் இந்த தொற்று நோய் நீங்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம். நிச்சயம் உயிர்த்திருக்கின்ற ஆண்டவர் அந்த வல்லமையான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எனவே அன்புக்குரிய மக்களே, பாசத்தோடும் அன்போடும் மகிழ்ச்சியோடும் பங்கு தந்தைகளாக நாங்கள் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை உயிர்த்த ஆண்டவருடைய திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி ஈஸ்டர். காட் பிளஸ் யூ. எல்லோரும் எழுந்திருப்போம் நன்றி ஜெபத்திற்காக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு பாஸ்கா அருள் அடையாளங்களால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நம்முடைய உயிர்த்திருக்கின்ற ஆண்டவருடைய அற்புதமான ஆசிரியை பெற்றுக்கொள்ள தலைவணங்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் இன்றைய பாஸ்கா பெருவிழாவின் கொண்டாட்டத்தால் உமக்கு ஆசி வழங்கி பாவத்தின் தாக்குதல்கள் அனைத்திலும் இரக்கத்துடன் காப்பாராக. அவருடைய ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு உள்ள தகுதி பெற செய்த இறைவன் அழியா வாழ்வின் கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. ஆண்டவருடைய பாடுகளின் நாளுக்கு நாள் பின்பற்றி பாஸ்கா விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நீங்கள் முடிவற்ற விண்ணக பாஸ்கா விழாவிற்கு அக்களிப்புடன் அவர் அருளால் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.